நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். அதிமுகவோட பஞ்சாயத்து. அதிமுக இதுக்கு மேல என்ன ஆகும், இதுக்கு மேல அந்த கட்சி ஏந்திரிக்குமா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பேசிட போறோம். நான் கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்லணும்னா, நான் பார்த்து ரசித்த ஒரு கட்சி. ஏன்னா என்னோட அப்பாலாம் அதிதீவிர எம்ஜிஆர் பக்தர். யாராவது எம்ஜிஆரை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசணும்னா காலில் கிடக்கிறத கழட்டிட்டு அடிச்சிருவாரு. இஷ்யூலாம் கிடையாது, நீ எம்ஜிஆர்னு பேசினாலே அடிதான். ஓல்டு விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தாரு. நம்ம அப்படியே எம்ஜிஆர் தீய சக்தி அப்படின்னு என்னைக்கு கருணாநிதியை பார்த்து சொன்னாரோ அன்னையில இருந்தே திமுக அப்படின்னா தீய சக்தி அப்படிங்கிற விதை நம்ம கிட்ட எல்லாம் உள்ளேயே விதைக்கப்பட்டுச்சு. அது விஷ விதைலாம் கிடையாது, திமுகங்கிற விஷம் அப்படிங்கிறது தான் நமக்கு விதைக்கப்பட்டுச்சு. இன்னைய வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி. நான் என்னடா அதிமுகவை இந்த அளவுக்கு ரசிச்சிருக்கானா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ட்ட போய் ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. உங்களுக்கு தான் உடல்நிலை சரியில்லையே, கட்சிக்கான அடுத்த தலைவரை நீங்க அடையாளம் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப புரட்சி தலைவர் சொன்ன பதில், இந்த கட்சி என்னோடது இல்லப்பா, இது என்னோட தொண்டர்களோட கட்சி. எல்லாம் தலைவனை தேடிதான் தொண்டர்கள் வருவாங்க, நான் தொண்டர்களை தேடி போன தலைவன். என் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி, இதுதான் நம்ம கட்சின்னு தூக்கி நீதான் தலைவன் என் கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால நான் இன்னொருத்தனை நீதான் தலைவன் நியமனம் பண்றதுக்கு கட்சிக்கு நான் ஓனர் கிடையாது, என் தொண்டர்கள் தான் ஓனர். தொண்டர்களின் மனங்களை வென்று எவன் ஒருகிறன் தலைமைக்கு வருகிறானோ அவன் இந்த கட்சியை தலைமை ஏற்பான் அப்படின்னாரு. எப்பேற்பட்ட சத்திய வாக்கு அப்படிங்கிறத பார்த்துங்க. அவர் மறைஞ்ச பிறகு ஒரு செங்குத்தான பிளவு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஜானி அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு பலதரப்பட்ட தொந்தரவுகள். அவரெல்லாம் எங்க வரப்போறார் அப்படிங்கிற ரூபத்துல ஜானகி ராமச்சந்திரன் அவர்களை தான் எல்லாருமே தூக்கி பிடிச்சாங்க. பட் தொண்டர்களோட தீர்ப்பு அப்படிங்கிறது வேறையா இருந்துச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தொண்டர்களின் மனங்களை வென்று புரட்சி தலைவர் அந்த கட்சிக்கு தலைமையேத்தாங்க. இதெல்லாம் வரலாறு. 1991 ஆட்சியும் பிடிச்சாங்க. தமிழக அரசியல் வரலாற்றின் மிக மோசமான ஆட்சி அப்படின்னா 1991-96 சொல்லலாம். ஏன்னா அவன் திமுகவை எதிர்த்து பேசுறான், அதிமுகவை எதிர்த்து பேசுறான்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அந்த ஆட்சி அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியல, இஷ்டத்துக்கு எல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி மோசமான ஆட்சியா இருந்தது. 96 தோல்விக்கு பிறகு எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க. 2 தொகுதி தான் ஜெயிச்சாங்க, வெறும் 2 தொகுதி. அம்மா ஜெயலலிதா அவர்களே தோத்து போனாங்க பர்கூர்ல சுகவனம் அப்படிங்கிற ஒரு திமுக வேட்பாளர்கிட்ட. இவ்வளவுதாண்டா இந்த கட்சி அப்படிங்கிறப்ப 2001 மறுபடியும் ஆட்சிக்கு உண்மையிலேயே அதிமுக தீய சக்தியா இல்ல, திமுக தான் தீய சக்தி, அதிமுக தூய சக்தி அப்படின்னு 2001 ஆட்சியில மிக சிறந்த ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் நடந்துச்சு. எல்லா ஆட்சியிலையும் நடக்கிற மாதிரி பிரச்சனைகளும் அப்ப இருந்துச்சு, அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல. அதன் பிறகு 2011 டாப் கிளாஸ் பாலிடிக்ஸ், டாப் கிளாஸ் மக்கள் நல திட்டங்கள். அதனாலதான் தனித்து நின்னும் 234 தொகுதியில ரெட்டல நின்னும் 2016 அதிமுக கிட்டே திருப்பி ஆட்சியை கொடுத்தாங்க. 40க்கு 40 எம்பியும் அடிச்சுட்டு போனாங்க, 40க்கு 38 எம்பி அடிச்சாங்க. இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கட்சி. அந்த நிலைமையில தான் திடீர்னு யாரும் எதிர்பாராத விதத்துல அந்த அம்மா இறந்து போனாங்க. மரணத்தை ஒட்டி ஏகப்பட்ட சர்ச்சைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள். எல்லாரும் சசிகலாவை கொண்டு நிறுத்தினப்ப அதிமுகவே சசிகலா தொண்டர்களை எதிர்த்தாங்க. பன்னீர்செல்வம் வந்தாரு, திடீர்னு தீபா ஒரு புரட்சி அப்படின்ட்டு கிளம்பி வந்தாங்க. இப்படி 4-5 சிதிலம் அடைஞ்சு ஒரு வழியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களின் மனங்களை வென்று தலைவராக பதவியேற்றார். ஆனால் அதன் பிறகு வந்த அனைத்து தேர்தல்களிலும் தொடர் தோல்வி. அதோட வெளிப்பாடு 2026 தேர்தல்ல எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கூட இல்லாம அதிமுக போயிடுச்சு. 3வது பெரிய கட்சியா இந்தியாவிலேயே இருந்த கட்சி தமிழ்நாட்டிலேயே 3வது கட்சி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதல பாதாள சரிவை சந்திச்சுது. அந்த நிலைமையிலதான் இந்த சூழல் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சேன். டு பி பிராங்க், இதை சொல்றதுல எனக்கு எந்த விதமான
ஒளிவு மறைவும் கிடையாது. நான் அதிமுக தான் ஜெயிக்கும்னு நினைச்சேன். டிவிக்கே திடீர்னு ஜெயிச்சு வந்தாங்க. ஓகே, சந்தோஷம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு வரவேற்கிறோம். இதற்கிடையில யாருக்கும் பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ரீதியில இப்ப அதிமுகவுல மறுபடியும் ஒரு பிளவு. சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, மூத்த நிர்வாகி நத்தம் விஸ்வநாதன், இவங்க எல்லாம் ஒரு 25 எம்எல்ஏ உடைச்சிக்கிட்டு வந்து இந்த சைடு நிக்கிறாங்க. இது ஆகச் சிறந்த கேவலம், மறுக்கறதுக்கே கிடையாது. என்னன்னா, ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க தேமுதிக, ஒரே ஒரு சீட்டு. அந்த கட்சி இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு. யாரும் பிரேமலதா அவர்களை தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கணும், இல்லைன்னா விஜயகாந்த் அவர்களோட மகன் பிரபாகரன் தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு எந்த சலசலப்பும் கிடையாது. அதுக்கு முன்னாடி பேரலதா, பேடிஎம்ல தான் எவ்வளவோ நம்மளாம் விமர்சிச்சிருக்கோம். தேவையில்லாம திமுக கூட்டணிக்கு போய் நல்லா 10க்கு 10 காலியாகும் நினைச்சேன். ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த கட்சியில ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாஸ் அவர்கள் தலைமையில ஒரு அணி, அன்புமணி அவர்கள் தலைமையில ஒரு அணின்னு உடஞ்சி பிரிஞ்சு தேர்தலை சந்திச்சும் கூட 4 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒரு சின்ன சலசலப்பு கூட கிடையாது. அது மாதிரி திமுக ஆளுங்கட்சியா இருந்து அதல பாதாள தோல்வியை சந்திச்சிருக்கு. இன்ன வரைக்கும் ஒரு சின்ன சலசலப்பு இல்ல. தோல்வி அடைஞ்ச அன்னைக்கு எதிர்கட்சியா அவர்களோட வேலையை தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்களோட ஈகோ சிஸ்டம் எல்லாமே மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் 3 நாள்ல விஜயை வெறுத்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ப்ரப்போண்டா பண்றாங்க. மறுபக்கம் இந்த டிவிகே வினரும் அங்கங்க போட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படி இப்படின்னு இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அரசியல் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு மட்டும் ஏன்டா இந்த எச்ச புத்தி பிச்சைக்கார வேலை அப்படின்னு அதிமுக தொண்டர்களே காரி இவங்க மூஞ்சில துப்புற அளவுக்கு உட்கட்சி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கறதுதான் கேவலத்தோட உச்சம். இப்ப விஜயபாஸ்கர்கிட்ட காசு இல்லையா, எஸ்பி வேலுமணிகிட்ட காசு இல்லையா, சி.வி. சண்முகத்திட்ட காசு இல்லையா? எதுக்கு இவ்வளவு கீழ்த்தரமா உடனே கட்சியை உடைச்சிட்டு வெற்றி தோல்விக்கான காரணம் என்ன? எதையுமே தேடாம கட்சி உள்கட்சி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அடுத்த தேர்தலில் நாம் தமிழருக்கு கீழே போகக்கூடிய வேலை அப்படிங்கிறத செய்யறாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல தப்பே இல்லையானா அதையும் நாம பார்க்க வேண்டியது இருக்கு. அதையும் பேசத்தான் போறோம். ஆனா விஜய் அவர்கள் எல்லாரையும் போய் நேர்ல சந்திச்சார், இவர்களை நேர்ல சந்திக்கல. இவங்க ஆதரவு எதிரவுன்னு பப்ளிக்ல எல்லாம் பேசின பிறகு அதன் பிறகு போய் சந்திச்சாங்க. இதுலயும் நிறைய மாற்று கருத்து இருக்கு. ஆதரவு கடிதம் கொடுக்காத ஒரு கட்சிக்கு நீ என்ன கருணாநிதிக்கு ஆதரவு கொடுக்குற அப்படிங்கிற கேள்விதான் அதிமுக தொண்டர்களால் எழுப்பப்படுது. என்னோட கேள்வியும் அதேதான், அப்படி கூட எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அதிமுக தொண்டனோட மனநிலை இப்ப என்ன இருக்கும்னா, நீ டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்குற, ஒரு 5 அமைச்சர் வாங்குற அப்படின்னு வச்சுக்கோ. 5 அமைச்சர் வாங்குறோம். இப்ப நாளைக்கு இல்ல வேண்டாம், அப்படி கூட வேண்டாம், ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஆட்சியில ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது, ஒரு கள்ள சாராய சாவு நடக்குது, இல்ல வேற ஏதோ ஒண்ணு மக்கள் கிட்ட பெரிய அளவுக்கு அவப்பெயர் எடுக்கிற அளவுக்கு ஒரு தப்பு நடக்குது. நடக்க வேண்டாம், நல்லா இருக்கட்டும், ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுக்கோ. அதன் பிறகு இந்த ஆதரவு தெரிவித்த அதிமுகவோட நிலை என்னவா இருக்கும்? திரும்ப எதிர்கட்சியா வெளியில வந்துட்டு செயல்படுவீங்களா? திமுக மாதிரி எதிர்கட்சியா நீங்க தனியா இருந்தா கூட செயல்பட முடியாது, அந்த அளவுக்கு அவங்க செயல்படுவாங்க. மீடியா சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்கு. ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு கர்மமும் கிடையாது, நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நாளைக்கு அடுத்த தேர்தலை எந்த முறையில நீங்க அணுகுவீங்க? இப்ப கூட்டணியில டிவிகேல இருந்துட்டா அடுத்த தேர்தலில் அதிமுகவுக்கு என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? இல்ல டிவிக்கு ஆட்சி நல்லா இல்ல, எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்பீங்களா? மக்கள் காரி உங்க மூஞ்சில துப்பிடுவாங்க. நீங்களும் கூட்டணியில தாண்டா 5 அமைச்சரை வச்சு நல்லா வலிச்சு நக்கி தின்னிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடா எதிர்கட்சியான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? வேற வழியே இல்ல, அப்படிதான் கேட்பாங்க. அந்த நேரத்தில் நீங்க வெளியே வந்து திமுகவையும் எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஏடா திமுக ஆட்சியிலே 5 வருஷமா இல்ல, அவனுங்களை எடுத்து என்னடா பேசுறீங்க, மூட்டு உட்காருங்கடான்ருவாங்க. அப்ப வேற ஆப்ஷன் என்ன? விஜய் கேட்பாரு, 30 தொகுதி தரேன், வேணா கூட்டணியில இரு, இல்ல வெளியே போகும்பாரு. வெளியே போறதுக்கான ஆப்ஷனும் இல்ல. 30 இல்ல 10 கொடுத்தாலும் நீ பொத்திக்கிட்டு வாங்கிட்டு தான் இருக்கணும். காங்கிரஸ் வந்து திமுக காங்கிரஸ் அப்படி இருந்த அரசியல் களம் திடீர்னு அதிமுகன்னு ஒரு கட்சி உருவானதாலதான் அதிமுக கூட கூட்டணி வச்சு மறுபடியும் திமுக கூட கூட்டணி வச்சு இன்னைக்கு 5 சீட்டுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமையில காங்கிரஸோட நிலைமை போயிருக்கு. நீங்க டிவிகேவோட போனா காங்கிரஸோட நிலை அப்படிங்கிறது தான் அதிமுகவுக்கும் எதிர்காலத்துல வரும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல மக்கள் உங்க மூஞ்சில துப்பாத அளவுக்கு ஒத்துமையா இருந்து நல்ல மக்கள் பணியை செய்யணும். எதிர்கட்சியா சிறப்பான அணுகுமுறையை செய்யணும். இல்ல இந்த சி.வி. சண்முகம் கோஷ்டிக்கெல்லாம் கொஞ்சம் ஓகப்பட்ட ஆசை அப்படிங்கிறது இருக்கு. இந்த குரூப்புக்கு ஒருத்தர் இருப்பான், மச்சான் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொலையில விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவன் தான் ஓடுவான். அந்த கேரக்டர் தான் சி.வி. சண்முகம், வேற யாருமே கிடையாது. சரி, மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரு, அவர் மேல தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த தேர்தலில் ஆகச் சிறந்த உழைப்பாளி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் சொல்லணும். இந்த சி.வி. சண்முகம், இந்த வேலுமணி, விஜயபாஸ்கர்லாம் தன் சார்ந்த மாவட்டத்துல தன்னை தவிர வேற யாருமே ஜெயிக்க வைக்காதவங்க. இவங்க தலைமைக்கு வந்து அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க அப்படிங்கிறது எவ்வளவு கேவலம். ஆனா எடப்பாடி தமிழகம் முழுக்க எல்லா தொகுதியிலும் பிரச்சாரத்துக்கு போய் தான் சார்ந்த சேலம் மாவட்டத்துல 7 தொகுதியை ஜெயிக்க வச்சு காமிச்சோம். நீங்க எஸ்பி வேலுமணிக்கு பிரச்சாரத்துக்கு யாரு வந்தா? சி.வி. சண்முகம் வந்தாரா? எடப்பாடி தான் போயிருப்பார். சி.வி. சண்முகத்துக்கு பிரச்சாரத்துக்கு வேலுமணி வந்தாரா? எடப்பாடி தான் போயிருப்பார். இல்ல விஜயபாஸ்கருக்கு பிரச்சாரத்துக்கு வேலுமணியோ சண்முகமோ வந்தாங்களா? எடப்பாடி தான் போயிருப்பார். இவ்வளவு நடந்தது. சரி, இவர் மேல என்ன தப்பு அப்படின்னா, இந்த கோஷ்டி எல்லாம் சேர்ந்துட்டு கட்சியில இருக்கிற சீனியர்கள் ஒவ்வொருத்தரா நீக்கிக்கிட்டே வந்தாங்க. அவன் அந்த தப்பு செஞ்சான் நீக்கினேன், இவன் இந்த தப்பு செஞ்சான் நீக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் வேற வேற கட்சியில போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே, பிரச்சனை இல்ல. பட் இப்போ ஒரு செங்குத்து பிளவு வருதுங்கிறப்ப இவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தாம நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு சொன்னது ஒரு எதாச்சதிகார போக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. நீ பாட்டுக்க என்ன ஒரு 25 எம்எல்ஏ போயிருக்காங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க வா, எதுக்கு போற, எதா இருந்தாலும் நம்ம சேர்ந்துதான் முடிவு எடுக்கணும். அலையா இருந்தாலே நீ எதுக்கு போய் அங்க இப்ப ஆதரவு கொடுக்குறேங்கிற, உன்னை கூப்பிட்டு கேட்டாங்களா? பொதுச் செயலாளர் நானு கட்சிக்கு என்கிட்ட வந்து கடிதம் கொடுத்தாங்களா, இல்ல யாரையாவது அனுப்பி ஆலோசனை கேட்டாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. நீயா எதுக்கு போற? இப்ப இதுல குதிரை பேரம் பேசப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. அதை மக்களாகிய உங்களோட முடிவுக்கே நான் விட்டுறேன். அதாவது விஜய் அவர்கள் ஸ்டாலினை சந்திச்சாரு. கூடவே இருந்த எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பொன்னாடை போத்தல. ஏன்னா நான் சந்திக்க போனது ஸ்டாலினை தான் அப்படிங்கிற ரீதியில ஒரு பொன்னாடை. அதே மாதிரி அன்புமணியை சந்திக்க போனப்ப கூடவே இருந்த சட்டமன்ற உறுப்பினரான அவரோட மனைவி சௌமியாவுக்கு சால்வை அணிவிக்கல. யாரை சந்திக்க போனாலும் தலைவருக்கு மட்டும் ஒரு சால்வை. ஆனா அதிமுகவினரை சந்திக்க வரும்போதுதான் எஸ்பி வேலுமணிக்கு தனியா சால்வை, விஜயபாஸ்கருக்கு தனியா சால்வை, சி.வி. சண்முகத்துக்கு தனியா சால்வை. அப்ப இது ஆதரவுக்காக நேரடியா கட்சி தலைமையை நாடாம ஒரு அதிருப்தி கோஷ்டியை உண்டாக்கி அதை நாடுறார் அப்படிங்கிற பட்சத்துல அதன் பின்னணியில் குதிரை பேரம் இருக்கலாம் என நான் சந்தேகிக்கிறேன். இதுக்கெல்லாம் முட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு நாள் கிடையாது. கண்டிப்பா பேரம் நடந்திருக்கும். அரசியல் கட்சிகள் பேரம் பேசதான் செய்வாங்க. இதுல மறுபக்கம் சி.வி. சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி மகன் நித்தினும் உதயநிதியும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்கிறாங்க. அது ஒரு பக்கம் உண்மை அப்படின்னே வச்சுக்கோ. நம்ம அது மிகப்பெரிய அரசியல் சூசைடு, 2 கட்சிக்குமான அரசியல் தற்கொலையா தான் முடிஞ்சிருக்கும். ஆனா சி.வி. சண்முகம் தரப்பு இதை ஒரு குற்றச்சாட்டா வச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்றாங்க, நாங்க வந்து திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாம்னு சொன்னோம், எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அது எப்படி திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவீங்க? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து, அப்படித்தானே? இப்ப மட்டும் திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேரலாமா? உலகத்திலேயே மானம் கெட்டவனுங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்ல இருக்கக்கூடிய சில பேர் அப்படின்னா இப்ப நான் பேசின விஷயங்கள்ல யாரு அப்படிங்கறத அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அது இப்ப நம்ம இப்படி ஹைப்போதட்டிக்கலா வச்சுக்கோம். திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி, எடப்பாடி சிஎம் அப்படின்னா முதல்ல நாங்காரி துப்பி இருப்பேன், அது வேற விஷயம். அது நடக்கல. ஆனா அதை தப்புன்னு சொல்ற சி.வி. சண்முகம் திமுக அதிமுக கூட்டணியோட திருமாவளவனை முதலமைச்சராக்க போறோம் அப்படின்னா அப்ப எடப்பாடிக்கு வந்தா ரத்தம், திருமாவளவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ரெண்டுமே கேப் மாறித்தானா தானே? இதுல நீ அவரை குறை சொல்றது என்ன, அவர் நீங்க குறை சொல்றது என்ன? கட்ட கடைசியா ஒண்ணு அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறது என்னன்னா, நாங்க எல்லாமே எங்க கட்சி அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம், தயவு செய்து கட்சியை கலைச்சிட்டு உங்களுக்கு எல்லாம் எங்க போய் சேரணும்னு நினைக்குதோ அங்கங்க சேர்ந்து போய் வழக்கம் போல கொள்ளையடிச்சு நாசமா போங்கடா. நீங்க கட்சியை அழிக்கிறதுக்காக புரட்சி தலைவர் பெயரையும் புரட்சி தலைவி பெயரையும் அசிங்கப்படுத்தாதீங்க, கட்சியை கலைச்சிட்டு போங்க அப்படிங்கறதுதான் பெருவாரியான அதிமுக தொண்டர்களுடைய ஒரு அழுகுறலா இருக்கு. என்ன கேட்டா அதுதான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி யாருமே இங்க பேசல. திமுக காரன் கூட சண்டை போடுங்கடா, உங்களுக்கு யாரு எதிரி? திமுக காரன் தானே எதிரி. திமுக காரனை எடுத்து சண்டை போடுங்கடானா உங்க கூடயே நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு அந்த கட்சியை வச்சுக்கிட்டு ஊத்தி மூடிட்டு எவ்வளவு ஷேர் இருக்கோ எல்லாரும் பங்கு போட்டு தின்னுட்டு நல்லா இருங்க, இருக்கிற தொண்டர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்.